லாதா உங்கள் அனுஷா. ஸோ என்னோட வ்ளாகில் வந்து டெய்லி ரொட்டீன், ப்ரெக்னன்சி டிப்ஸ், ப்ரெக்னன்சி கேர், மதர்ஹுட், அதுக்கப்புறம் பேபி டிப்ஸ், பேபி கேர், அதுக்கப்புறம் டெய்லி வ்ளாக் இதெல்லாம் வந்துட்டு போட்டுட்ருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு ஜென்ரலாக சின்ன சின்ன டிப்ஸ்லாம் நான் வந்துட்டு உங்களுக்காக கொடுத்துட்ருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்களா தான் ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டுடே நான் வந்துட்டு என்ன பேச போகிறேன்னா, கொசு. பாப்பா பிறந்து 3 மந்த்து தான் ஆகுது, நிறையா கொசு வருது சிஸ்டர், என்ன பண்ணுறதுன்னு ஒரு சிஸ்டர் மெசேஜ் போட்டிருந்தாங்க. அதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணுவேன் சொல்லிட்டு தான் உங்களுக்கு டிப்ஸ் கொடுக்க போகிறேன். இயற்கையாக என்னெல்லாம் பண்ணலாம் சொல்லிட்டு கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி எப்படி இருக்கணும், ஒரு பேபி இருக்கிற வீடு எப்படி இருக்கணும் அப்படின்றதையும் நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்துட்டு, பாப்பாவை ராத்திரியில் தூங்க வைக்கிறதுக்கு முன்னாடி ஃபுல் ஹேண்ட் இருக்கிற ட்ரெஸ்ஸை வந்து போட்டு படுக்க வைங்க. மோஸ்ட்டாக கொசு கடிக்காமல் அது வந்து தடுக்கும். ரெண்டாவது வந்துட்டு செகண்ட் டிப்ஸ் வந்துட்டு, ஃபேனை வந்து ஸ்பீடாக வைங்க. காற்று எவ்வளோக்கு எவ்வளோ வருதோ கொசு வந்துட்டு அந்த இடத்துல வராது. ஸோ தேர்டு பாயிண்ட் வந்துட்டு, மொஸ்கிட்டோ நெட்டு. கண்டிப்பாக மொஸ்கிட்டோ நெட்டு யூஸ் பண்ணுங்கள். அது யூஸ் பண்ணுறது நல்லது. பட் ஆனால் அது உள்ளே வந்துட்டு காற்று அவ்வளோவா வராது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, சார்ஜபிள் ஃபேன் இப்போ நிறைய இடத்துல விற்க ஆரம்பிச்சிருச்சு. போர்ட்டபிள் ஃபேன் கரண்ட் இல்லைனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு அது யூஸ் ஆகும். ஸோ அதனால் கரண்ட் இல்லாத டைம்லேயும் யூஸ் ஆகும். இந்த மாதிரி மொஸ்கிட்டோ நெட்டு யூஸ் பண்ணும்போதும் நீங்கள் பாப்பாவுக்கு உள்ளே வச்சு மொஸ்கிட்டோ நெட்டை போட்டு மூடிட்டிங்களா, அப்பையும் கொசு கண்டிப்பாக வராது. தேர்டு வந்துட்டு, பாப்பாவை சுற்றி எங்கேயுமே வந்து தண்ணி தேங்கி இருக்கிற மாதிரி எதுவுமே வைக்காதீங்க. அந்த மாதிரி வச்சாதான் கொசு அதிகமாக வரும். அது மூலியமாக தான் ஃபீவரும் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அந்த மாதிரி எதுவுமே தயவு செஞ்சு வைக்காதீங்க. கரெக்டாக 6 மணி ஆச்சுன்னா பாப்பா வச்சுருக்க ரூமில் இருக்கிற விண்டோஸ் எல்லாத்தையும் ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணிவிடுங்க. துளி இருக்கிற இடத்துல ஸ்க்ரீன் போட்டு வைங்க. கரெக்டாக இதெல்லாம் மெயின்டைன் பண்ணாலே கண்டிப்பாக பாப்பாவுக்கு கொசுன்றது வராது. இதெல்லாம் வந்து ஜென்ரலாக பண்ண வேண்டிய விஷயம். இயற்கையாக எல்லாம் பண்ணலாம். வேப்பிலையை வச்சு, எலுமிச்சப்பழத்தை வச்சு, கார்லிக் வச்சு, இதெல்லாம் வச்சு இயற்கையாக எல்லாம் பண்ணலாம் சொல்லிட்டு சொல்கிறேன். அதையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதே மாதிரியே வந்துட்டு க்ரீம் யூஸ் பண்ணலாமா, மொஸ்கிட்டோ க்ரீம்னு மெடிக்கல் ஷாப்பில் விற்குது, அதை யூஸ் பண்ணலாமா சிஸ்டர் அப்படி கேட்குறீங்க. தயவு செஞ்சு அதெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி மொஸ்கிட்டோ லிக்விட் இருக்கும்ல, அதுவும் வந்துட்டு தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. அதெல்லாம் இல்லாமலே இயற்கையாக எப்படி கொசுவை அழிக்கலாம் சொல்லிட்டு நான் உங்களுக்கு சில பல டிப்ஸ் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, வேப்பலை. இந்த மாதிரி ட்ரையான வேப்பிலை எடுத்து இதை நல்லா இந்த மாதிரி பொடி பண்ணிக்கோங்க. ஸோ பொடி பண்ணிவிட்டு இந்த காம்பெல்லாம் வந்துட்டு வேண்டாம், தூக்கி போட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா பொடி பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி தூளாக ஆக்கிக்கோங்க. இந்த மாதிரி ஆக்கிட்டு இதை வந்து என்ன பண்ணணும்னா, கதவுக்கு ஓரத்துலேயோ இல்லைன்னா ஜன்னலுக்குலேயோ அந்த மாதிரி இடத்துல வச்சிங்கன்னா இந்த ஸ்மெல்லுக்கு கொசு வராமல் கொசுவை தடுக்கும். இது ஃபஸ்ட்டு டிப்ஸு. செகண்ட் வந்துட்டு, இது ஜென்ரலாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், எலுமிச்சப்பழம். இந்த எலுமிச்சப்பழத்தை இந்த மாதிரி நறுக்கிக்கணும். இந்த மாதிரி நறுக்கிட்டு கிராம்பு இருக்கு இல்லையா, இந்த கிராம்பை வந்துட்டு இப்படி குத்தி வச்சிருங்க. மோஸ்ட்டாக இது வந்துட்டு நிறையா பேர் வீட்டில் செய்வாங்க. இது வச்சாலே நம்மளுக்கு வந்துட்டு கொசுலாம் வராது. ஸோ இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேர்டு டிப்ஸு, பூண்டு இருக்குல்ல, இந்த பூண்டை வந்து நல்லா இடிச்சிருங்க. இடிச்சிட்டு தண்ணியை சூடு பண்ணி அதில் இதை போட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. இப்போ 1 கிளாஸ் தண்ணி வந்துல அது 1/2 கிளாஸ் வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுருங்க. கொதிக்க வச்சுட்டு வடிகட்டிட்டு ஸ்ப்ரே பாட்டில் இருக்குல்ல, அந்த ஸ்ப்ரே பாட்டிலில் இதை ஆற வச்சு ஊற்றிட்டு பாப்பாவை வெளியே வச்சுட்டு ரூம் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாப்பாவை தூக்கிட்டு வந்து பெட்டில் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல சுத்தமாக கொசு வராது. அதுக்கப்புறம் வந்து பச்சை கற்பூரமும் வந்துட்டு இந்த மாதிரி வேப்பிலைக்கு சொல்லலை, இந்த மாதிரி நல்லா நசுக்கிட்டு கதவுக்கு பின்னாடியோ ஜன்னல்கிட்டயோ எங்கே கொசு அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல வச்சிங்கன்னா கண்டிப்பாக கொசு வராது. இதனாலேயே முக்கால்வாசி கொசு போயிடும். அதே மாதிரி வந்து இது எதுவுமே வந்துட்டு பாப்பா பக்கத்தில் இருக்கவே கூடாது. பாப்பாவை தள்ளி ஒரு 30 அடி 40 அடி தள்ளி தான் இருக்கணும். பாப்பா வந்துட்டு கட்டிலில் படுத்துட்டு இருக்காங்களா, நீங்கள் வந்து டோருக்கு பின்னாடி பாப்பாவை எதுவும் அஃபெக்ட் பண்ணாத மாதிரி டோருக்கு பின்னாடி தான் வைக்கணுமே தவிர நீங்கள் வந்துட்டு பாப்பா பக்கத்தில் எதையுமே வைக்கக்கூடாது. அதையும் வந்துட்டு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா நிறையா பேர் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். அப்படியே பிடிச்சிருந்தா ஒரு லைக்கு போட்டு போங்க. பாய்.